ரஜினிகாந்த் வந்து நடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு முதல்ல நீங்கள் யார் ஃபஸ்ட்டு? உங்களை கூட தான் உலகம் முழுக்க காரி துப்பிட்டு இருக்காங்க. நீங்களே வீடியோ பேச நிறுத்திடுறீங்களா? இதெல்லாம் கவர்மெண்ட் வேலையை 58 வயசான ரிட்டையர் ஆகிட்டு ரஜினிகாந்த் போய் வீட்டில் உட்காருன்றதுக்கு அவர் உடம்புல தெம்பு இருக்கு, அவர் நடப்பாருங்க. இந்த மாதிரி 1008 விமர்சனத்தெல்லாம் பார்த்தவர் தாங்க அவர். இன்று வரை அவர் ஒரே ஒரு விளம்பர படப்பிடிப்பில் கூட நடிக்காத ஒரே நடிகர் யாருன்னா திரு ரஜினிகாந்த் அவர்கள். எனக்கு தெரிஞ்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா திரு விஜயகாந்த் அவர்கள். அதாவது ரஜினிகாந்த் நினச்சிருந்தாருன்னா கோல்கேட்டு பேஸ்ட்டிலிருந்து டொயோட்டோ கார் வரைக்கும் எந்த விளம்பரத்திலாம் ரஜினிகாந்த் நடிச்சிருக்கலாம் சார். அவர் நினச்சிருந்தாருன்னா எத்தனை பேர் அவர் அணுகுனாங்க தெரியுமா சார்? கோடியாக கொட்டி கொடுக்குறேன் எனக்கு இந்த விளம்பரத்தில் நடிச்சு கொடுங்கன்ட்டு. எந்த விளம்பரத்தில் அவர் நடித்ததே கிடையாது. அப்போ வந்து போலியோ சொட்டு மருந்து போடுறதுக்கு மக்கள் பயந்தாங்க. குழந்தைக்கு என்னென்ன ஏதுன்னு ஆயிடுமோண்டு ரஜினிகாந்த் ஒரே வீடியோ வெளியிட்டார் சார். எத்தனை போலியோ சொட்டு மருந்து போடுற இடத்துல கூட்டம் குவிஞ்சுன்னு தெரியுமா இவங்களுக்கு? ரஜினிகாந்த் வந்து விளம்பரத்தை விரும்புவாரா? இவனுங்கெல்லாம் கொஞ்சம் அறிவு இருக்குமா இருக்காதா? என்ன சார் இவங்கெல்லாம் பேச்சு பேசுகிறாங்க? இவங்களை விளம்பர பிரியரா? யார் விளம்பர பிரியர் உலகத்துக்கே தெரியும் சார். இங்கே வணக்கம். வணக்கம் சார். ரஜினி அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலாம் போயிட்டு மருத்துவம்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது. அந்த டைமில் பல வீடியோக்கள் வந்து வெளியே வந்தது. அதில் குறிப்பாக ஒரு வீடியோவில் வந்து ஒரு நபர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரஜினிக்கு இனி இதெல்லாம் தேவையா? வயசான காலத்தில் ரெஸ்ட் எடுக்காமல் எதுக்கு நடிக்கணும்? அவ்வளோ பணத்தை சம்பாரித்து என்ன பண்ண போகிறாரு? அவங்க வீட்டில் அவங்க மனைவி கூட அவருக்கு வந்து அட்வைஸ் பண்ணாமல் அவங்களும் பணத்துக்காக இப்படி அலையிறது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இப்போ உடல் வந்து அவருக்கு வந்து பிரச்சனையாகிடுச்சுன்னா யார் பொறுப்பு இருக்கிறது? ரஜினிகாந்துக்கு இனி இந்த பேராசையை விட்டுட்டு உடம்பை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப நாளாக பேசிட்டு வந்தாங்க. இன்றைக்கி வெளிப்படையாகவே வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களை கூட தான் ஊரே காரி கழுவி ஊற்றுது. நீங்கள் வீடியோ போட முட்டுறீங்களா? ரஜினிகாந்த் வந்து நடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு முதல்ல நீங்கள் யார் ஃபஸ்ட்டு? அவருக்கு பிடிச்சிருந்தா அவர் நடிக்கிறாரு. அவர் இன்னமும் உலக லெவலில் தென்னிந்தியாவிலே பெரிய லெவல் மார்க்கெட் வச்சுக்கிட்டு ஒரு நடிகர். இந்த வயசில் அவர் வீட்டு வாசலில் ப்ரொடியூசர் நிற்கிறாங்க. பெரிய நிறுவனங்கள் தம்மந்தம்ம ப்ரொடியூசர் கிடையாது, பினாமி ப்ரொடியூசர் கிடையாது, சொந்தக்காரங்க ப்ரொடியூசர் கிடையாது, தனக்கு கீழே வேலை செஞ்சவங்களை தூக்கி வந்து ப்ரொடியூசராக போடல. பெரிய நிறுவனங்களை அவர் அணுகிறாங்க. இன்னும் 10 படம் அவர் உடம்பு நல்லா இருந்தாலும் 10 படம் அவர் நடிப்பார். அதை சொல்கிறதுக்கு நீங்கள் யார் முதல்ல? உங்களை கூட தான் உலகம் முழுக்க காரி துப்பிட்டு இருக்காங்க. நீங்களே வீடியோ பேச நிறுத்திடுறீங்களா? நீங்கள் நிறுத்திக்கலான்னு கேட்குறேன். நீங்கள் யாருங்க முதல்ல அவரை பற்றி பேசுகிறதுக்கு? அவர் பேச உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? அவருக்கு தெரியும் அவர் எப்போ நிறுத்தணும், எப்போ இது பண்ணுறது அவருக்கு தெரியும். இதெல்லாம் கவர்மெண்ட் வேலையை 58 வயசான ரிட்டையர் ஆகிட்டு ரஜினிகாந்த் போய் வீட்டில் உட்காருன்றதுக்கு அவர் உடம்புல தெம்பு இருக்கு, அவர் நடப்பாருங்க. இந்த மாதிரி 1008 விமர்சனத்தெல்லாம் பார்த்தவர் தாங்க அவர். அதாவது தன்னை வந்து தம்பட்டா அடிச்சுக்கிற நடிகர்கள் சில பேர் இருப்பாங்க தமிழ் சினிமாவில். தன்னை பற்றி பெருமையாக பேசணும், தன்னுடைய படங்கள் பெரிய லெவலில் ஓடுதுன்னு பேசணும். ஏன்னா அடுத்த லெவல் மார்க்கெட்டிங்கை உயர்த்துக்குவதற்காகவும் அடுத்த படத்துடைய சம்பளத்தை ஏற்றிக்கு வாங்கிறதுக்காகவும் பண்ணுற வேலைகளுக்காக சில நடிகர்கள் இருப்பாங்க பாருங்கள். அவங்களுக்கு வேணால் அவங்க தம்பட்டை அடிக்கலாம். ரஜினிகாந்த் என்ற நபர் இன்றைக்கும் சொல்கிற நல்லா கேட்டுங்க. ரஜினிகாந்த் என்ற நபர் 1974 இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தார். இன்றைக்கி 2024 50 வருடங்கள் ஆச்சு கிட்டத்தட்ட. அந்த மனுஷன் வந்து ஒரு பத்திரிகை நண்பர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு என் படத்தை நீ சூப்பராக எழுது, என்னை பற்றி பெருமை பீத்து, என் இதுவை பற்றி எழுது, என் படத்தை நல்லா எழுது, நான் இவ்வளோ சம்பளம் வாங்கின எழுதுன்னு ஒரே ஒரு பத்திரிகை நிருபர்கிட்ட ரஜினிகாந்த் சொன்னதா ஒரு செய்தி காட்டுங்க சார். ஒரே ஒரு செய்தியோ இல்லை ஒரு பத்திரிகை நண்பர்களையோ இந்த கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண சொல்லுங்கள் சார். இன்னையோடு நான் யூடியூப்பில் பேசுறதை நான் நிறுத்திடுறேன் சார். அவரை நம்பி அந்த குதிரை மேலே பணத்தை கட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. அவர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருந்தாலும் சரி, இண்டஸ்ட்ரி விட்டு ரெஸ்ட் எடுத்தால் கூட சரிங்க, அவர் வச்சு இங்கே பிஸ்னஸ் நடந்துட்டு தாங்க இருக்கோம். ஏங்க இந்தியாவோட அரசியலே அவர் வச்சு நடந்துகிட்டு இருக்கு. இவங்களாம் யாருங்க இவரை பற்றி பேசுகிறதுக்கு? ஒரு சில விஜய் ஃபேன்ஸ், எல்லாரும் இல்லை, ஒரு சில விஜய் ஃபேன்ஸ் வந்து நிறைய சோஷியல் மீடியாவில் கருத்துக்களை வெளியிட்டு வந்தாங்க. என்ன அப்படின்னா, ரஜினி அவர்கள் ப்ரொமோஷன் தேடுறது தான் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவருடைய உடல்நிலையை வந்து ரொம்ப கொச்சப்படுத்தி ஆபாசமாக பதிவிட்டு வந்தாங்க சோஷியல் மீடியாவில். இதை நீங்களும் பார்த்துருப்பீங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இது எல்லா நடிகர்கள்கிட்டையும் இந்த சில்வண்டுகள் இருக்குது, அந்த ஆர்வ கோளாறு ரசிகர்கள் இருக்கும் பார்த்தீங்களா, இதுங்க பண்ணுற கூத்துக்கள் தான் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்குது. நீங்கள் ஆனால் உண்மையிலே கேட்ட கேள்வி நல்ல கேள்வி சார். ஒரே ஒரு விஷயத்தை நான் கிளியராக சொல்லிடுறேன் சார். தமிழகத்தில் சலூன் கடைகள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தான் வந்து பெரிய ஹேர் ஸ்டைல் மென்ஸ் சலூன் பேரை மாற்றிட்டாங்க. ஒரு 80-90களில் 2005-6 வரைக்குமே வச்சிங்களேன், தமிழகத்தில் இருந்த சலூன் கடைகள் இல்லை. வெளியில் என்ன ஃபோட்டோ இருக்கும் தெரியுமா? அந்த அவங்களுடைய கடை பேனரில் ரஜினிகாந்த் ஃபோட்டோ இருக்கும். உள்ளே போனீங்கன்னா ரஜினிகாந்தோட அவ்வளோ ஸ்டில்ஸ் இருக்கும், தனித்தனி விதவிதமான ஹேர் ஸ்டைல் ஸ்டில்ஸு. உள்ளே போகிற முதல் ஆள் என்ன கேட்பான்? அண்ணா எனக்கு ரஜினி மாதிரி ஹேர் ஸ்டைல் வெட்டுங்கண்ணே, ஆனால் எனக்கு ரஜினி சார் மாதிரி ஹேர் ஸ்டைல் எனக்கு ஹேர் கட் பண்ணுங்கண்ணே. எது நான் சொல்கிறது வந்து இப்போ இல்லைங்க, எப்போவுமே இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாண்டர்டாக நிற்கிறது. ரஜினிகாந்த் விளம்பரம் தேடினாரா?
யாரை வச்சு யார் விளம்பரம் தேடினாங்க? ஒன்றும் வேணாங்க, தமிழகத்தில் உள்ள ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போங்க, இன்னமும் போய் பாருங்கள், எல்லா ஆட்டோ ஸ்டாண்ட்லேயும் குறிப்பிட்டு ரஜினியோட ஃபோட்டோ இருக்கும் சார் ஆட்டோக்குள்ளே. நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல, எல்லாருக்குமே தெரியும் ரஜினியோட ஃபோட்டோ எல்லா ஆட்டோவில் இருக்கும் சார். அந்த உள்ள ஆட்டோவில் ஏறும்போதே ரஜினி ஃபோட்டோ நம்பி ஏறுவாங்க. ஏன் சொல்லுங்கள், அவ்வளோ நேர்மையாக இருப்பார் ஆட்டோக்காரர் அப்படின்ற மாதிரி. அந்த அளவுக்கு இருந்த இந்த உலகம் சார் இது. ஒன்றும் வேணாம் சார், எத்தனை இடங்களில் ரஜினி டீ ஸ்டால், ரஜினி ஷாப்பு, ரஜினி காய்கறி கடை, யோசிச்சு பாருங்கள் சார். இதெல்லாம் யார் சார் விளம்பரம் தேடினாங்க? ரஜினிகாந்த் விளம்பரம் தேடினாரா இல்லை ரஜினியை வைத்து மற்றவங்க விளம்பரம் தேடினாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்கெல்லாம் சொல்கிறாங்களே ரஜினிகாந்த் வந்து விளம்பரத்தை தேடுறா, ரஜினிகாந்த் வந்து படத்தாசை இப்படி தேடுறேன். ஒரே ஒரு விஷயம் நல்லா சொல்கிறாங்க சார், இன்றைக்கி தமிழ் சினிமா இல்லை சார், இந்திய சினிமா வரலாற்றிலேயே சினிமாவை தவிர்த்து வேறு ரூபத்தில் பணம் சம்பாதிக்காத ஒரே நடிகர் திரு ரஜினிகாந்த் அவர்கள் சார். இன்று வரை அவர் வந்து 50 ஆண்டு காலமான இந்த திரையுலக வரலாற்றில் படத்தை தவிர வேறு எங்கேயும் ஒரு பைசா எந்த ஆடில் நடிச்சது கிடையாது சார். எந்த விதமான தனி இதுலேயும் அவர் பணம் வாங்கினது கிடையாது சார். எத்தனை அரசியல் ஈவெண்ட்லேருந்து, எத்தனை தொழிலதிபர்கள் ஈவெண்ட்லேருந்து, எத்தனை ஈவெண்ட்டுக்கு அவர் கலந்துருக்காரு. ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட்டில் அவர் ஒரு கையை நீட்டி ₹1 அவர் காசு கொடுத்துறாங்க, ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டை சொல்லுங்கள் பார்க்கலாம் சார். இன்று வரை அவர் ஒரே ஒரு விளம்பர படப்பிடிப்பில் கூட நடிக்காத ஒரே நடிகர் யாருன்னா திரு ரஜினிகாந்த் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா திரு விஜயகாந்த் அவர்கள். இவங்க தான் சார் எனக்கு தெரிஞ்சு எந்த விளம்பர படப்பிடிப்பிலும் நடித்ததே கிடையாது சார். இன்று வரை நடிச்சதில்லை சார். சார் ரஜினிகாந்த் நினச்சிருந்தாருன்னா கோல்கேட்டு பேஸ்ட்டிலிருந்து டொயோட்டோ கார் வரைக்கும் எந்த விளம்பரத்துலாம் ரஜினிகாந்த் நடிச்சிருக்கலாம் சார். அவர் நினச்சிருந்தாருன்னா எத்தனை பேர் அவர் அணுகுனாங்க தெரியுமா சார்? கோடி கோடியாக கொட்டி கொடுக்குறேன் எனக்கு இந்த விளம்பரத்தில் நடிச்சு கொடுங்கன்ட்டு. எந்த விளம்பரத்தில் அவர் நடித்ததே கிடையாது. அவர் நடித்த ஒரே விளம்பரம் தமிழக அரசு போடும் போலியோ சொட்டு மருந்து எல்லாரும் உங்கள் குழந்தைகளுக்கு போடுங்கன்னு சொல்லி நடித்த ஒரே விளம்பரம் அதுதான். அது அரசாங்க விளம்பரம், நல்லா நோட் பண்ணிங்க. அப்போ வந்து போலியோ சொட்டு மருந்து போடுறதுக்கு மக்கள் பயந்தாங்க, குழந்தைக்கு என்னென்ன ஏதுன்னு ஆயிடுமோண்டு. ரஜினிகாந்த் ஒரே வீடியோ வெளியிட்டார் சார். எத்தனை போலியோ சொட்டு மருந்து போடுற இடத்துல கூட்டம் குவிஞ்சதுன்னு தெரியுமா இவங்களுக்கு சார்? வரலாறு தெரியாமல் பேசுவாங்க சார் இவங்களாம் உட்காந்துக்கிட்டு. இவங்களாம் என்ன எதுன்னே தெரியாது சார். ரஜினிகாந்தே சொல்லிட்டு இருப்பான்னு தூக்கிட்டு ஓடினாங்க சார் எல்லாரும் குழந்தைகளை, தன்னுடைய குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போடணுன்ட்டு. அன்றைக்கி அது வந்து கவர்மெண்ட் விளம்பரம் சார், இலவசமாக நடித்து கொடுத்தாரு சார். நல்லா பண்ணுறீங்க, இலவசமாக நடித்து கொடுத்தார். இன்றைக்கி ஒரு 2-3 படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா எத்தனை விளம்பரங்கள், எத்தனை டிவி ஷோக்கள், சீஃப் கெஸ்ட், யோசிச்சு பாருங்கள் என்னென்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். எங்கே ரஜினிகாந்த் எங்கேயாச்சும் ஒரு ஷோவில் காட்டுங்க சார். அன்றிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஒரே ஒரு ஷோவில் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக போயிருக்காரு. ஏதாச்சும் ஒரு இதுவில் வந்து துணிக்கடை விளம்பரத்தில் நடிச்சிருக்காரு, நகைக்கடை விளம்பரத்தில் நடிச்சிருக்காரு, பூஸ்ட் விளம்பரத்தில் நடிச்சிருக்காரு. எங்கேயாச்சும் ஒரு ஆடை காட்ட முடியுமா சார் இவங்களால்? தில் இருந்தால் யாருக்கிட்ட யாரை பற்றி சார் பேசுகிறீங்க? ரஜினிகாந்த் வந்து விளம்பரத்தை விரும்புவாரா? இவனுங்கெல்லாம் கொஞ்சம் அறிவு இருக்குமா இருக்காதா? அந்த மனுஷனை வச்சு பெரிய பெரிய பத்திரிகை நிறுவனங்களாம் எப்போ ஒரு ஸ்டில்லு கிடைக்காதாப்போ அட்டை பக்கத்தில் போடுறதுக்கு விளம்பரத்துக்கு தேடினவங்க சார் ரஜினிகாந்தை வச்சு. என்ன சார் இவங்களாம் பேச்சு பேசுகிறாங்க? இவங்களை விளம்பர பிரியரா? யார் விளம்பர பிரியது உலகத்துக்கே தெரியும் சார். இங்கே ஓடாத படத்துக்கு வந்து ஜால்ராவை கடிக்கிறதும் இது நாங்கள் தான் பெரிய ஆள் கணக்காட்டுறது, யார் விளம்பர பிரியது இங்கே நல்லாவே தெரியும் சார். இது வந்து நான் சொல்கிறது எல்லாருக்கும் இல்லை சார், இந்த சில்வண்டுகள் சொல்லுவாங்க பாரு, இந்த மாதிரி சில்வண்டுகளுக்காக தான் இந்த பதிலே.